हिंदी अनुस्वर and अनुनासिक शब्द. இந்தி இலக்கணம் ஒலி அடிப்படையில் அமைக்கப்பட்டது. எனவே உச்சரிப்பு முக்கியம். உச்சரிப்பு மாறினால் அர்த்தம் மாறும். ஹங்ஸ் அன்னம், ஹங்ஸ் சிரிப்பு. அனுஸ்வர் சிரரேகாவின் மேல் புள்ளியிட்டு குறிக்கப்படுகிறது. அனுநாசிக் சிரரேகாவின் மேல் இக்குறி இட்டு சந்திரபிந்து இட்டு குறிக்கப்படுகிறது. அனுஸ்வர் வார்த்தைகள். எந்த ஒரு வார்த்தை மேல் பிந்து இட்டு எழுதியிருந்தால் அதனை அனுஸ்வர் எனப்படுகிறது. அனுஸ்வர் மூக்கினால் உச்சரிக்கப்படுகிறது. வார்த்தையின் இடையில் அனுஸ்வர் வரும். அனுஸ்வர் வரும் எழுத்துக்கு முன் எழுத்தின் மேல் வரும். உதாரணம்: காவர்க கங்கா, டாவர்க ஜண்டா, தாவர்க சந்தன், பாவர்க சம்பவ். பிற எழுத்துக்கள் யாராலாவா போன்றவை பாதி எழுத்து ஒட்டி அல்லது கீழ்கோடிட்டு பாதி எழுத்தாக கருதி எழுதுவோம். உதாரணம்: பில்லி, கர்தவ், துமா. அனுஸ்வர் வரையறை. 1. எந்த ஒரு வார்த்தையில் 2 பஞ்சமாட்சரம் ஒன்று சேர வருகிறதோ அப்போது அதனுடைய மூல உருவத்திலேயே எழுத வேண்டும். பிந்து எழுதக்கூடாது. உதாரணம்: சம்மேளன், அண்ணா, பிரசன்னா. 2. எந்த ஒரு வார்த்தையில் பஞ்சம அக்ஷருக்கு பிறகு வேறு வர்க்க எழுத்து வருமோ அதற்கு பிந்து இடக்கூடாது. இன்மை, அந்ய. 3. 2 ஒரே வர்க்க எழுத்துக்கள் ஒரு சேர வந்தால் அனுஸ்வர் பிந்து இட்டு எழுத வேண்டும். கண்டி, லம்பா. அனுநாசிக் வார்த்தைகள். 1. அனுநாசிக் வார்த்தை ஒலி உச்சரிப்பு வாய் மற்றும் மூக்கு இரண்டினாலும் உச்சரிக்க வேண்டும். 2. அனுநாசிக் வார்த்தையின் மேல் சிரரேகாவின் மேல் குறியிட வேண்டும். ககா, வகா, காவ். 3. எந்த ஒரு வார்த்தையின் ஒலி உச்சரிப்பு இ, ஈ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய ஒலி சிரரேகையின் எழுத்தின் மேல் உள்ளதோ அதற்கு பிந்து மட்டுமே இட வேண்டும். அமேம், மேம், ஹை. Thanks for watching. Please like, share and subscribe.